ஸோ வெல்கம் டு ராவன் அகாடமி. இந்த லைவ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கூட வந்து லக்ஷ்மணன் அப்படிங்கிறவர் ஜாயின் பண்றாரு. இப்போ போஸ்டல் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. நமக்கு நிறைய பேருக்கு போஸ்டல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பத்தி ஒரு அவேர்னஸ் இருக்காது. ஸோ இவர் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தேங்க்யூ லக்ஷ்மண், எங்க கூட ஜாயின் பண்ணதுக்கு, உங்களுடைய நாலேஜ் எங்க கூட ஷேர் பண்ண போறதுக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ நோ நீங்க எவ்வளோ டயர்டா வந்திருப்பீங்க. அதை மீறியும் எங்களுக்காக இது வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஷுவரா. ஓகேங்களா? யாருக்காவது வந்து கண்டிப்பா ஒரு அவேர்னஸோ இல்ல அவங்க லைஃப்ல வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரோ ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஷுவரா. ஸோ அதை ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாய். தேங்க்யூ மனோஜ் சார். இந்த இதுக்கு ஒரு போஸ்டல் அசிஸ்டன்ஸ் என்னோட ஜாப் பத்தி ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் சொல்ல ட்ரை பண்றேன். இந்த இருக்க நல்ல விஷயங்கள் எது சேலஞ்சிங்கா இருக்குன்ட்டு. நீங்க ஸ்டார்ட். ஸோ என்னோட பேர் லக்ஷ்மணன். நான் 2022 சிஜிஎல்ல போஸ்டல் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணேன். 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ கரண்டா நான் சென்னையில ஒர்க் பண்றேன். சென்னையில ஒர்க் பண்றீங்க. ஸோ 2022 சிஜிஎல் அப்பதான் போஸ்டல் அசிஸ்டன்ட் வந்து சிஜிஎல் மூலமா உள்ள ரெக்ரூட் பண்ணாங்க இல்லையா? ஆமா சார், அதுக்கு முன்னாடி சிஹெச்எஸ்ல இருந்துச்சு. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ரூல் சேஞ்ச் ஆகி சிஜிஎல்ல கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் நாங்க தான். இது வந்து லெவல் 4 தானே? லெவல் 4 டாக்ஸ் அசிஸ்டன்ட் மாதிரி தான். சேம் ஈக்குவலன்ட் தான் சார். ஓகே, சிஹெச்எஸ்ல இருக்கும்போதும் இது லெவல் 4 தானோ? ஆமா சார், சிஹெச்எஸ்ல மற்ற போஸ்ட் எல்லாமே லெவல் 2ல இருந்தாலும் இது மட்டும் லெவல் 4ல இருந்துச்சு. ஓகே 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 லக்ஷ்மணன். அதுக்கப்புறம் ஓகே, ஒரு நார்மல் டேல உங்களோட ஒர்க் நீங்க காலையில போனீங்கன்னா என்ன மாதிரி வேலை பார்ப்பீங்க ஆபீஸ்ல? சார் போஸ்டல் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் அதுல வந்து 3 கேட்டகரியா பிரியும். ஏதென்ன ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ்ல போகலாம். அது வந்து பிஓசிஓஆர்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆர்எஸ் ஃபுல் ஆபரேஷனல் சைடுல போகலாம். பிஓ போஸ்டல் அசிஸ்டன்ட் போஸ்ட் ஆஃபீஸ், பிஏ பிஓன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட் ஆர்எம்எஸ், அதுதான் வந்து சார்ட்டிங் அசிஸ்டன்ட். ஓகே. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்ல போனா ரெகுலர் மற்ற ஆஃபீஸ்ல எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஓகே. இதுவே நீங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல, அதாவது பிஏபிஓ, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு ஆபரேட்டிவ் ஆஃபீஸ் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு பேங்க். நீங்க நார்மலா பாக்குற போஸ்ட் ஆஃபீஸ், சப் போஸ்ட் ஆஃபீஸோ ஹெட் போஸ்ட் ஆஃபீஸோ அங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம ஒர்க் ஏறிட்டு இருக்கோம். ஓகேப்பா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸா இருக்காது, அது தனியா இருக்குமா? சார், அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் என்னன்னா டிவிஷன் ஆஃபீஸ் இருக்கும். அதுக்கு மேல போனா ரீஜனல் ஆஃபீஸ்னு இருக்கும், சர்க்கிள் ஆஃபீஸ் இருக்கும். இந்த பிஓ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்ல போறவங்க வந்து அதுதான் நீங்க அதிகமா மார்க் பிஏல செலக்ட் ஆகி கட் ஆஃப் அதிகமா வச்சீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு கொடுப்பாங்க. ஓகே, போஸ்டல் அசிஸ்டன்ட்லயே ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க உங்ககிட்ட? ஆமா சார், 2022ல கேட்டாங்க. இப்பயும் எனக்கு தெரிஞ்சு மர்ஜர் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. எல்லா கேட்டகரியும் சேம் ஆகுது. பட் இன்னைய வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகலன்னு எனக்கு இன்னும் ஷூரா தெரியல. பட் அப்படிதான் இருக்கு, இன்னும் மர்ஜ் ஆகல. ஓகே, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இந்த மாதிரி மெர்ஜ் ஆகிற ஒரு விஷயங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்குது. இங்கேயும் இன்கம் டாக்ஸ்லயும் வந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி ஒன்று சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று அந்த கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் ஆப்ஷன் வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சரி, போஸ்டல் அசிஸ்டன்ட்டும் சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டும் நீங்க சூஸ் பண்ணலாம் ஸ்டார்டிங்ல. போஸ்டல் அசிஸ்டன்ட் போலாமா சார்ட்டிங் அசிஸ்டன்ட் போலாமான்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம சிஜிஎல் போஸ்ட் அசிஸ்டன்ட் கொடுக்குறோம். லைக் எல்லாமே நம்ம கொடுப்போம், இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி அது கொடுக்குறோம். அப்போ உங்களுக்கு பிஏ வந்து அலோகேட் ஆகும். அப்படி அலோகேட் ஆகும்போது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சர்க்கிள், அதாவது டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கும். நீங்க அது எந்த ஸ்டேட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் தனியா பண்றது, போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதாவது அலாட்மென்ட் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அப்ப தமிழ்நாடு கிடைக்கும். ஒன்ஸ் தமிழ்நாடு கிடைச்சதுன்னா நீங்க வந்து அதுலயே 3 கேடர் இருக்கும். அது நம்ம பிஓஎன்சிஓஆரோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்ல, இல்லைன்னா சார்ட்டிங் அசிஸ்டன்ட்ங்களா போகலாம், இல்லைன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட்லாம் போகலாம். ஓகே ஓகே, அது உங்களோட சாய்ஸ் தான். இது ரெண்டுல உங்களை பொறுத்த வரைக்கும் எது வந்து கஷ்டமா இருக்கும், எது ஈஸியா இருக்கும்? போஸ்ட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் எங்க போனாலுமே ஒர்க் இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம வந்து ஒர்க்குக்கு டெடிகேட்டடா இருக்கிறோம். பட் கம்பேரிட்டிவ்லி சார்ட்டிங் அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்லாம் பிடிக்கும், இல்லை எனக்கு நைட் ஷிஃப்ட் ஓகே அப்படின்னா நீங்க அதுக்கு எடுத்துக்கலாம். பட் பெட்டர் வந்து என்ன கேட்டீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்ல போறது. ஏன்னா மெயினா வந்து உங்களுக்கு சாட்டர்டே ஹாலிடே, எல்லா சாட்டர்டேவும். ஓகே ஓகே ஓகே. போஸ்டல் அசிஸ்டன்ட் வந்து ஆபரேட்டிவ் சைடு நீங்க போயிட்டீங்கன்னா வந்து எவ்ரி சாட்டர்டே வொர்க்கிங்கா இருக்கும். பேங்க்ஸ் கூட ஆல்ரெடி
செகண்ட் அண்ட் ஃபோர்த் லீவ் இருக்கும். பட் போஸ்ட் ஆஃபீஸ் நீங்க ஆப்ரேட்டிவ் ஆஃபீஸ் ஏதோ ஹெட் போஸ்ட் ஆஃபீஸோ இல்லை சப் போஸ்ட் ஆஃபீஸோ உங்களுக்கு வந்து அலோகேட் ஆச்சுன்னா எல்லா அந்த சாட்டர்டே சாட்டர்டே. ஒர்க். ஆமா சார், எல்லா சாட்டர்டேவும் இருக்கும். ஓகே 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 ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து டெஸ்க் ஜாப் மட்டும்தான் இருக்குமா இல்ல ஃபீல்டு ஜாபாவும் இருக்குமா? ஃபீல்ட் பேஸ்ட்லயும் இருக்குமா? போஸ்டல் அசிஸ்டன்ட் வந்து பிரைமரி ஒரு டெஸ்க் ஜாப் தான் சார். ஓகே மோஸ்ட் ஆஃப் த நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்டல் அசிஸ்டன்ட் வந்து மெயின் சப் போஸ்ட் ஆஃபீஸில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த வேகன்சி இருக்கும். ஓகே நீங்க போனீங்கன்னா எதர் வந்து நீங்க சேவிங்ஸ் பேங்க்ஸ் அதுல இருப்பீங்க, இல்லைன்னா ஒரு பிஎல்ஐ செக்ஷன்ல இருப்பீங்க, இல்லைன்னா வந்து மெயில்லாம் வருது இல்லை நமக்கு பார்சல் லெட்டர், ஸோ அதில் புக்கிங் கவுண்டர்ல நம்மளை போடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ மோஸ்ட்லி டெஸ்க் பேஸ்டு தான். எஸ் பேஸ் தான் சார். அடுத்து ஒர்க் ப்ரெஷர் எப்படி இருக்கும்? ஒர்க் ப்ரெஷர்ன்றது நம்ம டார்கெட்ஸ் அந்த எடுத்துக்கிட்டா மாதிரிலாம் இருக்குமா? இந்த இந்த மாசத்துக்குள்ள இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குமா? ஃபினான்ஷியல் நெருக்கத்துல வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் டார்கெட்ஸ் இருக்கும். லைக் பேங்க்ஸ் வந்து இங்கேயுமே வந்து நீங்க ஆப்ரேட்டிவ் ஆஃபீஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே வந்து இவ்வளோ அக்கௌண்ட்ஸ் நீங்க பிடிக்கணும், போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் பிடிக்கணும், இவ்வளோ பிஎல்ஐ பிடிக்கணும் அப்படின்னு இருக்கு. ஒர்க் ப்ரெஷரை ஓகே பொறுத்த வரைக்கும் கம்பேர் டு ரூரல், அதாவது நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா லைக் ரூரல் ஏரியால இருந்தீங்கன்னா அங்க வந்து ஓகே. ஸ்டாக்கோட ஷார்டேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். So அங்க வந்து உங்களுக்கு ஒர்க் லோடு வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஸோ நம்ம ரூரல் டைம். ஏரியால. ஆமா சார், நம்ம வந்துட்டு 10 மணிக்கு வந்து 6 மணிக்கு போடுறத விட கொஞ்சம் ஹெவி. ஒரு 1 ஹவரோ இல்ல ஹாஃப் அன் ஹவரோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். சிட்டியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து டைமுக்குள்ள முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். 1 or 2 பிரான்ச்சஸ் நம்ம எந்த பிரான்ச்ல இருக்குமோ அதை பொறுத்து வேணா மாறும். பட் கம்பேர் டு ரூரல் சிட்டிஸ்ல இருக்க ஆஃபீஸஸ் கொஞ்சம் ஒர்க் லோடு மேனேஜபிளா தான் இருக்கும். ஓகே. லீவ் ஒர்க் லைஃப் சிட்டிஸ்ல லீவு கொஞ்சம் லீவ் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. பட் ரூரல்ல வந்து ஷார்டேஜ் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ அதனால ஓகே லீவ் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கும். ஓகே. சிட்டினா பிரச்சனை இருக்காதுங்கிறீங்க. ஆமா சார். ஓரளவு மேனேஜபிளா இருக்கும். லீவுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆள் இருப்பாங்க. ரூரல்னா அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே. டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் எப்படி நடக்கும்? இந்த டிபார்ட்மெண்ட்டோட பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பாலிசி தான். ஸோ நீங்க ஒரு பிக்கெஸ்ட் பாசிட்டிவ். ஆமா சார். நீங்க ஓகே ஜஸ்ட் ஒரு 1 இயர் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே நீங்க வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் வேகன்சி. நார்த்ல கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட் அதிகம். பட் சவுத்ல வந்து இப்ப நான் எக்ஸாம்பிள் நான் ஜாயின் பண்ணேன். ஓகே வித்தின் 1 இயருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. நான் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு சென்னைக்கு வந்துட்டேன். ஓகே. ஆமா, நீங்க டிரான்ஸ்ஃபர் ஃபர்ஸ்ட் வந்து வந்து செங்கல்பட்டுல இருந்தீங்கல்ல? ஆமா. செங்கல்பட்டுல இருந்தீங்க. அப்புறம் நானே அதான் ஆச்சரியமா பார்த்தேன். எப்படி டக்குன்னு 1 இயர்லயே வந்து குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. பட் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பாலிசிஸ் நல்லா இருக்கு. ஏதாவது வந்து ஆமா. மேரிட்டரியா ஒரு இத்தனை தடவை மாறி இருக்கணும். இப்போ இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டையர் சர்வீஸ்ல ஒரு 3 தடவையாவது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேஷன் விட்டு ஸ்டேஷன் மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த மாதிரி அங்க எதுவும் இருக்குதா? டோட்டல் சர்வீஸ்ல அதாவது நீங்க ஒரு பிஏல வந்து நீங்க ஒரு 3 டிரான்ஸ்ஃபர் அவைல் பண்ணிக்கலாம். நான் இங்க இருந்து பில்லிங்கா இன்னொரு இடத்துக்கு போகலாம் சார். பட் ஒன்ஸ் நீங்க ஒரு ஆஃபீஸ்ல இருக்கீங்கன்னா 3 இயர்ஸ் வேற ஆஃபீஸ்க்கு மாறணும். பட் பிஏ பொறுத்த வரைக்கும் ஒரு டிவிஷனுக்குள்ள தான் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். எக்ஸாம்பிள் நான் சென்னைக்குள்ள இருக்க, இப்ப நான் மயிலாப்பூர்ல இருந்தேன்னா தேனாம்பேட் போகலாம், அதுக்கப்புறம் கோபாலபுரம் போகலாம். ஸோ அங்க ஓகே பக்கத்துல இருக்க ஆஃபீஸ்ல தான் நமக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்கும். நான் அப்ரப்டா திருச்சிக்கோ இல்ல மதுரைக்கோ நமக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்காது. ஓகே ஓகே. ஸோ இது மெயினா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறதுனால, போஸ்ட் ஆஃபீஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் கொஞ்சம் ஓகே நல்லா ஈஸியா இருக்குது. ஓகே. அடுத்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்கு? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் கம்பேர் டு அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் இங்க ஒர்க் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான். ஓகே ஸோ ப்ரெஷர் வந்து நீங்க எடுக்கிறது தான் நான் சொல்லுவேன். பட் ஓகே பேலன்ஸ் பண்ண முடியும். பட் ரூரல் போஸ்ட் ஆஃபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் லோட் ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க அடிக்வேட் ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க. சிட்டிஸ்ல கம்பேரிட்டிவ் பெட்டர். ஆனா நீங்க 1 or 2 days 9:15 போயிட்டு 5:45 வெளியில வந்துடலாமா? யூஸ்வலான ஜென்ரல். மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வரலாம் சார். சம் டேஸ் வந்து ஒர்க் அதிகமா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் இன்னைக்கு எனக்கு லேட் ஆச்சு. 1 hour நான் எக்ஸ்ட்ரா இருந்தா வந்தேன். ஓகே இது பிரான்ச் பொறுத்து மாறும். பட் ஒர்க் வந்து ஃபுல் டைம் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒர்க் இருக்கும். பிளான் அடுத்து ஒர்க் இருந்துட்டே இருக்கும். ஸோ ஃப்ரீயா இருக்க வாய்ப்புகள் இல்லை. நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம். பிளான்டா வேலை பார்த்தா நம்ம டைமுக்கு முடிச்சு டைமுக்கு வரலாம். ஓகே ஓகே சரிப்பா. வேற ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க ஜாப்ல என்ன அட்வான்டேஜ் இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய டிபார்ட்மெண்ட்ல கஸ்டமர்ஸை நம்ம நேரா பார்க்க மாட்டோம். அன்லைக் ஸ்டேட் கவர்மெண்ட்
பட் போஸ்ட் ஆஃபீஸ பொறுத்தவரைக்கும் எவ்ரிடே நம்ம கஸ்டமர் வந்து டெய்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு சர்வீஸ் அவங்க குடுக்கும்போது அவங்க கிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அது ஓகே. நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் குடுக்கும். ஈவன் நானே வந்து ஆதார் ரிலேட்டடா வந்திருந்தேன். ஸோ ஒரு தடவை ஆதார் ரிலேட்டடா லக்ஷ்மண் சாரோட போஸ்ட் ஆஃபீஸ் தான் போயிருந்தேன். அவர் தான் கைட் பண்ணாரு. அங்கேருந்து ஒரு க்ளூ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வாங்கிட்டேன் ஆதார் பையனுக்கு. தேங்க் யூ லக்ஷ்மண். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஒரு அட்வான்டேஜா பார்க்குறீங்க. ஆமாங்க சார். ஆமா சார். ஓகே. அட்வான்டேஜ் சொன்ன மாதிரி ஒரு சேலஞ்சஸும் சொல்லணும் கண்டிப்பா. என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்கன்னு? சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒர்க் லோட் எக்ஸ்ட்ரா சார் கம்பேர் டு ம். அதர். ஓகே. இன்னொரு ப்ராப்ளம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் பொறுத்தவரைக்கும் அன்லைக் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் உங்க டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மக்கள் ம். கிட்ட அவ்வளோ ரெகக்னிஷன் இருக்காது இங்க. ம். ம். அது ஒரு இது இருக்கு. ஓகே. அ வேற இப்ப அந்த சொல்லணும்னா அதான் இப்போ அந்த ஆதாரும் இப்ப அடிஷனலா இப்ப அது இருக்குது இல்லையா? முன்னாடி இல்லல்ல. அது ஆமா. அந்த மோஸ்ட் ஆஃப் ப்ரெஷர் த வேற. அதர் சர்வீஸ் ஆமாமா. இதுதான். இந்த மாரி நெறைய போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளயே நெறைய செக்ஷன்ஸ் இருக்கு. நெறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அது ம். கொஞ்சம் டார்கெட்னால கொஞ்சம் ஒர்க் வந்து அதிகமா இருக்கும். ஓகே, ஓகே. இப்போ அடுத்தும் சிஜிஎல் நீங்க இப்ப வந்து கண்டிப்பா எழுதணும்னு தான் நினைப்பீங்க இல்லையா? இப்ப இந்த வேலையில இருக்கும்போது படிக்கிறதுக்கு உங்களால எந்த அளவுக்கு டைம் குடுக்க முடியுது? ஏதாவது பண்ண ஆ முடியுதா? இல்ல கஷ்டமா தான் இருக்குதா? ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல ஷூரா ஒர்க் தான் இருக்கும். நம்ம ஆ படிக்கலாம் முடியாது. ஆஃபீஸ் பட் ஹவர்ஸ்ல அதர் தென் தட் நம்மளோட டிராவல் டைம்லாம் எடுத்துட்டு நம்ம எஃபோர்ட் போட்டா படிக்கலாம். நெறைய பேர் கிளியரும் பண்ணி போயிருக்காங்க இங்க. ஓகே, ஓகே. எல்லாருமே ஒரு மிஸ்கன்செப்ஷன்ல இருக்காங்க. இப்ப ஆஃபீஸ்ல நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு வேலையிலுமே வந்து அது கொஞ்சம் ஆ எல்லா இடத்துலயும் அப்படி இருக்காது. அமையவே அமையாது. ஒரு சில இடத்துல இப்ப நீங்க லஞ்ச் டைம்ல படிக்கலாம். இல்ல ஒரு டீ பிரேக்ல அந்த மாரி தான் பண்ண முடியுமே தவிர, எல்லாருக்கும் ஒரு நெனப்பு இருக்கு. நம்ம இந்த ஒரு வேலைக்கு போயிட்டு யுபிஎஸ்சி பிரிப்பரேஷன் பண்ணலாம். அந்த மாரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நான் வந்து எப்போதுமே அதுக்கு நான் பெரிய ஃபேனா இருக்க மாட்டேன். ஆஃபீஸ் போயிட்டோம்னா, ஆஃபீஸ் ஒர்க் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு நம்ம பண்றது தான் இருக்கு. ஓகே. ஓகே. இப்ப இந்த தடவ மறுபடியும் சிஜிஎல் எழுதியிருக்கீங்க. எழுதியிருக்கேன். ஓகே, ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணல. இப்போ இந்த சரி. நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பண்ணணும். ஓகே. ஒருவேள நீங்க பிரிஃபரன்ஸ் குடுக்கிறதா இருந்தா, உங்களுக்கு 1, 2, 3 ஒரு 3 போஸ்ட் சொல்லுங்க. ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் டாக்ஸ் குடுக்கலாம். ஓகே, இன்கம் டாக்ஸ் குடுப்போம். ஓகே, அதுக்கப்புறம் மோஸ்ட்லி இப்ப நான் சென்னையில இருக்கிறதால எனக்கு சென்னையில எது எனக்கு கான்ஃபிடென்ட்டா கிடைக்குமோ அத நான் குடுப்பேன். ஸோ நான் ஓகே, மோஸ்ட்லி சென்னையில வந்து மோஸ்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ ஜிஎஸ்டி குடுக்கலாம். ஓகே, கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் அந்த மாரி லெவல் 7ல எது இருக்கோ அது குடுக்கலாம். ஓகே, ஓகேப்பா. இப்போ போஸ்டல் அசிஸ்டன்ட்டா இருந்தா என்ன இன்ஹான்ஸ் சேலரி லெவல் 4 இருந்தாலும் ஏதாவது அலவன்சஸ் எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்குதா? ஆம். ஸ்பெஷல் அலவன்ஸ் இல்ல. பட் ஆ. அதர் லெவல் 4ல என்ன பே வருதோ ஸோ சேம் பேவும் இங்க வந்துரும். ஓகே. நார்மலா இப்ப ரயில்வேனா சம்திங் ஒரு அலவன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க இங்க எக்ஸ்ட்ராவா ஆதார் சர்வீஸ்லாம் பண்றதுனால எதுவும் எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் எதுவும் இல்ல. இன்சென்டிவ்ஸ் இருக்கு சார். சில சர்வீஸ்க்கு இன்சென்டிவ் இருக்கு. ஆ. நீங்க போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் நீங்க உங்க பேர ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அதுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். ஓ! ஓகே, ஓகே. போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்ல. ஓகே. ஸோ ஆமா, ஆமாங்க இன்சென்டிவ்ஸ் சார். எந்த மாரி இருக்கும் லக்ஷ்மண்? மோஸ்ட்லி போஸ்டல் அசிஸ்டன்ட்ஸ் வந்து கவுண்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஓ மெயின் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டரோ இல்ல ஏதோ புக் பண்ற மாரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பிஎல்ஏ அந்த இன்சூரன்ஸ் வரும் அத அக்கவுண்டிங் பண்றது. அது சம்மந்தமான இது. அதுக்கப்புறம் சேவிங்ஸ் பேங்க். ஸோ இதெல்லாம் வந்து இன்சென்டிவ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஓகே, போஸ்ட்மேன் கேடர் ஸோ வெளிய யார் போறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ப்ரொக்யூர்மென்ட் சான்சஸ் ரொம்ப அதிகம் சார். ஸோ அவங்களுக்கு தான் இன்சென்டிவ் வந்து கொஞ்சம் சப்ஸ்டான்ஷியலா இருக்கும். போஸ்டல் அசிஸ்டன்ட் வந்து டெஸ்க் ஜாப் இருக்கு. ஸோ அந்த நம்ம கிட்ட வர வாக்கின் கவுண்டர நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி அதுல வர இன்சென்டிவ் தான். அதான் கேட்கிறேன். இப்ப என்ன மாதிரி இன்சென்டிவ்ஸ் அது? ஆ ஆ இப்போ ஓவர் டைம் அந்த மாதிரி சொல்றீங்களா? ஆ ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஏதாச்சும் ஒரு இது சொல்ல முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு ஒரு பாலிசி போடுறோம்னா, அ ஆ அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். அது உங்களுக்கு ஒரு இன்சென்டிவா வரும். ஓகே, ஓகே, ஓகே. பட் ஓகே. ஆனா பேங்க் அளவுக்குலாம் இருக்காது. பேங்க் அளவுக்கு நம்ம பேங்க் புரொடக்ட் ஆ அந்த மாதிரி இல்ல சார். அது சில அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல சில டெசிக்னேஷன் அதுக்குன்னு இருக்கு. அவங்களுக்கு ஓகே, வந்து இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து வேற. ஸோ ஓகே, அவங்களுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும். பட் ஒரு பிஏவா நமக்கு இவ்ளோ அப்படி இருக்கு. ஓகே, ஓகே. உங்களுக்கும் குவார்டர்ஸ்லாம் இருக்குதா? அது எதுவும் ஆஃபர் இது நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்களா?
சென்னையில குவார்டர்ஸ் இருக்கு சார். பட் அதுக்கு கொஞ்சம் லிமிடெட் குவார்டர்ஸ் தான் இருக்கு. பட் இங்க ஓகே போஸ்டல் ஆஃபீஸ் கிட்டத்தட்ட ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் அதிகம். நிறைய ஓகே ஓகே ஆஃபீஸர்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு ஆக்சுவலி குவார்டர்ஸ் வாங்க. ஓகே 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 லக்ஷ்மன். ஐ திங்க் நான் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த மெயின் கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்டுட்டேன் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ ஏதாவது நம்ம பசங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அட்வைஸோ இல்லை ஏதாவது ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இப்போ இந்த இடத்துல இருக்கீங்க, என்ன சொல்லுவீங்க? படிச்சுட்டு இருக்கிறாங்க, படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் சொல்லுவீங்க? என்னன்னா உங்க ப்ரிப்பரேஷனை விட்டுறாதீங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் கண்டினியூஸா வந்து ஒரு ப்ரிப்பரேஷனை போடுங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த ரீச்க்கு நீங்க போயிடுவீங்க. என்ன எக்ஸாம் நினைக்கிறீங்களோ அதை நீங்க கிளியர் பண்ணுவீங்க. ஓகே அவ்வளவுதான் sir. ஓகே ஓகே லக்ஷ்மன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது. கண்டிப்பாக வந்து போஸ்டல் அசிஸ்டன்ட் பற்றி ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? ஸோ இதுலேருந்து அவங்க ஒரு இன்புட் எடுத்துட்டு அடுத்து கொண்டு போவாங்க. ஓகே, தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ஓகே, Thank you. ஒரு ஒரு Thanks for வேல்யூபிளான மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால நீங்கள் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு ஓகே, நல்லா ரெஸ்ட் எடுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ லக்ஷ்மன். முடிச்சிடலாம். ஓகே சார். ஓகேவா? ஓகே ஓகே தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ இருந்தா அதான்